அது ஏற்றக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏற்றிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதே. அதான் நம்பர் இது. ஆட்டோ ஓட்டுறீங்க, ஏத்திருக்காங்க. அதுக்கு அது ஏதாவது கட்டுப்படி ஆகுதா? கட்டுப்படிலாம் இப்போதைக்கு ஆகலை சார். ஸ்கூலில் லீவு. இது ஸ்கூல் ஓடுனா எங்களுக்கு ஓரளவுக்கு ஓடும். இப்போதைக்கு சுத்தமாக இல்லை அவ்வளோ. ஒரு 400 300 சம்பாதிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அதில் டீசலு பெட்ரோலு போட்டுக்கணும். அடுத்து வந்து வீட்டுக்கும் பார்க்கணும். நாங்களும் ஒரு கோட்ரு வாங்கணும். உண்மையை சொல்லிடுறோம். இப்படிலாம் போய் நிற்குது, அப்படியே பிரட்டி போகுது. ஒன்றும் ஒவ்வொன்றும் இல்லை. இது இது மாதிரிலாம் கிடையாது, இப்போ கிடையாது. இது பார்த்ததுக்கு பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாத்தையும் கொஞ்சம் சிக்கனமா பயன்படுத்துங்க. பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி எரிவாயு எல்லாம் சிக்கனமா பயன்படுத்துங்க. கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன நினைக்கிறீங்க? நாங்களாம் சிக்கனமாக பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் கூட்டாதான் நான் வருவேன், இல்லைன்னா உட்காந்து கிடப்போம். நாங்கள் சிக்கனம். பெரிய பெரிய கொஞ்சம் வசதியான ஆளுங்களாம் அவங்க வெட்டியாகவே ஓட்டலாம். அதை மாதிரி ஆளும் இருக்குது. அதான் சொல்ல முடியும். இன்னும் போக இனி கூட பெட்ரோல், டீசல் வந்து 85 பைசா ஏத்திருக்காங்க. போக போக இன்னும் ஏறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஏறதான் செய்யும். தலைமுறை ஒரு வீட்டுக்கு 4 வண்டிக்குது. கார்லேருந்து, டூ வீலர்லேருந்து, சுசி, அது எல்லா வண்டியும் இருக்குது. அதனால பெரும்பாலும் சவாரியே ஆகலை. அவங்களே எடுத்துக்கிறாங்க, சொந்தமாக வண்டிகள் எடுத்து அவங்களே ஓட்டிக்கிட்டு. இப்போ சிஎன்ஜிக்கு எவ்வளோ போடுறீங்க? 1 கிலோக்கு எவ்வளோ ஆகுது? 95 ரூபா ஆகுது. 95 ரூபா. அதான் 92 ரூபா இருந்தது, இப்போ 3 ரூபாய் 3 ஏற்றிட்டாங்க. நீங்களே தொட்டிங்க 3 ரூபா ஏற்றிச்சு. அதுவும் தெரியும். இன்னும் எவ்வளோ தூரம் போகும்னு நினைக்கிறீங்க? ரேட்டா ஆ எவ்வளோ தூரம் போதோ போயிட்டு கிட்ட போக வேண்டியதான். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம்னா நார்மலாக கறி சோறு சாப்பிட்றதோட மீன் சோறு. அது இல்லைன்னா சாம்பார் சாதம் இல்லை ரசம் சாதம் போட்டு சாப்பிட வேண்டியது தான். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே, நன்றி. தேங்க்யூ.